அண்ணே, வா 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 வா. என்னண்ணே விருந்தாளி கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்க? முத நாள் இல்ல, மனசுல கடவுளை வேண்டிட்டு உட்காரு. அப்புறம் நம்ம பிசினஸ் பத்தி தான் உனக்கு தெரியும். காய்கறி எல்லாம் மொத்தமா வாங்கிட்டு சப்ளை பண்றது. தெரியுண்ணே. அப்புறம் இதெல்லாம் நம்ம கணக்கு வழக்கு நோட்டுங்க. இதுல வந்து நம்ம சப்ளை பண்றவங்க விவரம் எல்லாம் இருக்கு. இதுல நம்ம வாங்குறோம்ல அவங்க விவரம் எல்லாம் இருக்கு. சரி. பெரும்பாலும் எல்லாம் வெளியூர் பாட்டிங்க தான். எல்லாரும் ஃபோன் நம்பரும் இதுல இருக்கு. அப்பப்போ ஃபோன் பண்ணி நமக்கு என்ன டிமாண்டுங்கிறத சொல்லிடு. அவங்களும் அப்பப்போ ஃபோன் பண்ணுவாங்க. சரி. அப்புறம் இதை பாரு, இந்த நோட்ல வரவு செலவு இந்த கணக்கெல்லாம் எழுதிக்கோ. இது நம்ம பேங்கோட செக் புக்கு பாஸ்புக்கு எல்லாமே. 1000 ரூபாய்க்கு மேல பேமெண்ட் இருந்தா எப்பவுமே செக் பேமெண்ட் தான். சரி. அப்புறம் என்ன, அக்கௌண்ட் எல்லாம் கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்க. எந்த செலவானாலும் வவுச்சர் எழுத மட்டும் மறந்துடாத. புரியுதா? அதான் சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றீங்களே, புரியுதுண்ணே. அப்புறம் ராகவபுரம் 3வது கிராஸ் நம்பர் 27 மாரியப்பன் ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட இந்த செக்கை கொண்டு போய் கொடுத்துரு. ஐயோ, எனக்கு அவர் யாருன்னே தெரியாதுண்ணே. அதான்ப்பா, வசரம்மா சிகப்பா இருப்பாரு, மீசெல்லாம் வச்சுக்கிட்டு. அதுலண்ணே எனக்கு இந்த ஏரியாவே தெரியாது. ஏண்டா கேட்டுக்கிட்டு போயிட மாட்டேன்? அப்படி இல்லைண்ணே, வேலை தப்பாயிடக்கூடாது. பெரிய அமௌண்ட்டு கிராஸ் பண்ணாமல் பேரர் செக்கை வேற கொடுக்குறீங்களே, அதான். என்ன ஒன்று வேணா பண்ணலாமாண்ணே? நம்ம பழனி வந்தவொடனே அவங்ககிட்ட வேணா கொடுத்து அமிச்சிடலாமா? நான் கடையை பார்த்துக்கிறேன். வேலை தப்பு செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீயே முட்டாள்தனமான ஐடியா கொடுக்குறிய. ஏண்ணே ஏன் இப்படி சொல்கிறீங்க? செல்வம், பண விஷயத்தில் யாரையும் நம்பிடாத. இந்த பழனி இருக்கானே, அவனுக்கு பண ஆசை கொஞ்சம் அதிகமாக கமிஷன் கிடைக்குங்கிறதுனால தான் என்கிட்ட வந்து வேலை பார்க்குறான். கிராஸ் பண்ணாத பேரர் செக்கு ஜாகிரதையாக இருக்கணும் நீ தானே சொன்ன. நீயே கொடுத்தனுப்ப சொல்ற. பெரிய அமௌண்ட் வர எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டா என்ன பண்றது? பாரு செல்வம், பண விஷயத்துல யாரையும் நம்பிடாத. பழனி, எப்போ வந்த? இப்பதான். நான் பேசுனதெல்லாம் பரவாயில்லண்ணே, நீங்க இருக்கிற பொசிஷனுக்கு அப்படிதான் இருக்கணும். பண விஷயம் இல்லையா? நல்ல வேலை புரிஞ்சுக்கிட்டியே. சரி செல்வம், நானே போய் மாரியப்பனுக்கு செக் கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ இருந்து கடையை பார்த்துக்கோ. ஒரு 2 நாள் பார்த்துக்கிட்டீங்கன்னா உனக்கே எல்லாம் புரியும். வர வழியில் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். 2 நாள் அந்த பக்கமே போகல, அம்மாவை பார்த்த மாதிரி இருக்கும். மாமா, ஆ என்ன மாமா கூப்பிட்டு அனுப்பிச்சிருந்தீங்களா? ஆமாம், உக்காரு. இன்னைக்கு எதுவும் சோலி இருக்குதா உனக்கு? என்ன மாமா, நான் தான் வெட்டி ஆஃபீஸர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேனே, தெரியாதா? நான் யதார்த்தமாக கேட்டேன்ப்பா. அது இருக்கட்டும் மாமா, என்ன விஷயம்? பக்கத்து டவுன் வரைக்கும் போகணும், போறியா? நல்ல வேலையாக போச்சு. நானே வேலை இல்லாமல் போர் அடிச்சு போய் உட்காந்துருக்கேன். என்ன விஷயமா மாமா? அது நமக்கு தெரிஞ்ச ஒரு பார்ட்டி, அவரோட ப்ராப்பர்ட்டிக்கு அவர்கிட்ட ஒழுங்கா டாக்குமெண்ட்ஸ் இல்லை. சரி. அதில் ஒரு வில்லங்க வந்துருச்சு. ம். நான் தாலுகா ஆஃபீஸில் பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் குறைஞ்சி எடுத்து புதுசாக ஒரு டீடு செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு தான் பக்கத்து டவுன் தாலுகா ஆஃபீஸ் போகணும். சரி மாமா. அங்கே போய் இப்போ நான் சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் பேராயணும். அது அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை, ரொம்ப பழைய ரெக்கார்ட்ஸு. அந்த பசங்கள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி கவனித்து சாமர்த்தியமாக பேசினதா நடக்கும். செய்வியா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எதுக்கு இந்த பழைய ரெக்கார்டெல்லாம்? தெரிஞ்சவர்னு சொன்னேனே, அவர் பேர் கோவாலு. அவருக்கு ஒரு பரம்பரை நிலம் ஒன்று இருக்குது. அது பாட்டம் முப்பாட்டம் சொத்து, தஸ்தாவேஜ் எல்லாம் ஒன்றும் இல்லை. இவரும் இவ்வளோ வருஷமாக கவனிக்காமல் யாரோ தெரிஞ்சவங்களை விட்டு பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ போய் தனக்காக நிலத்தை சொந்தம் கொண்டாடும் போது ஒன்னலமாடா என்னலன்னு சண்டைக்கு வர்றானா. ஏன் மாமா, போலீஸில் சொல்ல வேண்டியதானே? எப்படி போய் சொல்லுவார்? போலீஸில் என்ன அத்தாட்சி இருக்குது, தஸ்தாவேஜை கொண்டாங்கிறானா, அதான் அவர்கிட்ட இல்லையா?